திருவள்ளுவர் மீது கருத்தியல் சாயம் பூசும் அடாவடித்தனத்தை தமிழ்ச் சமூகம் எதிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கவிஞர் வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. இந்த நூலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். உங்கள் அன்பின் வன்முறையை ஆரம்பிக்க வேண்டுகிறோம். காமராசர் அரங்கம் கரவொலியாய் நிறையட்டும். காற்று முரசு கொட்டட்டும். அதை கேட்டு கடல் அலைகள் கை தட்டட்டும். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய நாட்டின் தேசிய நூலாக திருக்குறளை அறிவிக்கும் முயற்சியில் நாம் இன்னும் அதிக கவனம் செலுத்தியாக வேண்டும் என தெரிவித்தார். 80 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறள் மாநாடுகளை நடத்தி உங்கள் மதம் குறள் மதம் என்று சொல்லுங்கள் என கூறியவர் பெரியார் என மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். வள்ளுவத்தை பரப்புவதோடு மனிதருக்கு எதிரான கருத்தியல் வண்ணங்களை அவர் மேல பூச முயற்சிக்கு அடாவடித்தனத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயம் எதிர்க்கணும். சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆரியத்தில் ஆள் இல்லாத காரணத்தினால நம்மோட வள்ளுவரை காவிச்சு திருட பார்க்குறாங்க. திருட என்பதை விட ஏமாத்த பார்க்குறாங்கிறதுதான் உண்மை. அதுதான் பொருத்தமாக இருக்கும். சுயமரியாதை கவியாக விளங்கினார். அனைவருக்கும் சமம் என்ற சமூக நீதி கவியோ, உலக மக்களுக்கு ஒளி வழங்குகிற சூரியனா இருக்கிற திருக்குறளை படித்த திருவள்ளுவரை அபகரிக்க நினைச்சா அவருடைய கருத்துக்களின் வெப்பமே அவங்களை பொசுக்கிடும். முன்னதாக திருவள்ளுவருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் வைரமுத்துவும் இருப்பது போல உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு காட்சி ஒளிபரப்பப்பட்டது. நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு, பேச்சாளர் பர்வீன் சுல்தான் ஆகியோருக்கு வைரமுத்து நினைவு பரிசுகளை வழங்கினார். வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலின் பிரதிகளை முக்கிய நபர்களுக்கு முதலமைச்சர் வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.